எல்லாருமே இந்த தமிழ் புத்தாண்டை ரொம்ப சிறப்பாக சூப்பராக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டையும் இந்த சமையல் கட்டையும் விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு நமக்கு நேரமே அமையறதில்ல. நேற்று காலையில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டை படி தாண்ட முடியலையே, அந்த அளவுக்கு வேலையும் கையுமா ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமர்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்டிகை டைம்லேயே ஆஃபர் கட்டுறாங்களா சரின்ட்டு அதே டைமில் கொடுத்துட்றேன். பண்டிகை ஒன்றும் கொண்டாடுற மாதிரி தெரியலங்க. இனிமேட்லாம் வந்து இந்த பண்டிகை டைம்லாம் ஆஃபர் கொடுக்கக்கூடாது. ஒன்று முடிஞ்சால் முன்னாடி இல்லை பின்னாடி இப்படி தான் ஆஃபர் கொடுக்கணுமே தவிர பண்டிகை டைமில் ஆஃபர் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த புது வருஷத்தை கூட ஒரு ஸ்வீட் வச்சு கொண்டாட முடியலன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் அதுக்கு மேலே நேற்று செவ்வாய்க்கிழமையில நம்ம சந்தைக்கு போகல அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அதுக்கு மேலே பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு. ஒரு வாரமும் இந்த செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போனாதான் அந்த வாரமே எனக்கு முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பாஸ்மதி ரைஸ்ல பாயசம் வச்சு கொடுத்துருந்தாங்களா, அதை சாப்பிட்டு பார்த்தா இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னால என்னடா அது பொங்கல் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டு. அந்த பாயசம் குடிச்சதுலேருந்து அதுவே நாக்கில் ஓட்டிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களும் அதை செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தாங்களா, சரின்ட்டு அந்த ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் முக்கியமாக நேற்று தமிழ் புத்தாண்டுக்கு சைலான தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது என்னமோ அடுப்புங்கரையில் தூங்கிட்டே இருந்துச்சு. சந்தைக்கு போகாதனால காய்கறி எதுவும் இல்லையா, சரி எக் ரைஸ் செஞ்சு கொடுத்தலான்னு சொல்லிட்டு எக் ரைஸ் செஞ்சுட்டேன். அதுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தனித்தனியாக உதிரியாக வர மாதிரி வடிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நிறைய முட்டை உடச்சி ஊற்றி அது கூட முட்டைக்கோசு முட்டை இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெப்பர் தூளும் கொஞ்சம் போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு வச்ச சாதம் இருக்குதுல அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுக்கிட்டுன்னு கிண்டுனா எக் ரைஸ் ரெடிங்க. உங்கள் வீட்டில் நேற்று என்னெல்லாம் ஸ்பெஷலாக செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.